தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. நீண்ட நாட்களுக்கு பிறகு பள்ளிக்கு திரும்பிய மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் ரோஜா மலர்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக வரவேற்றனர். நீண்ட இடைவெளிக்கு பின் நண்பர்களை சந்தித்த மகிழ்ச்சியில் மாணவர்கள் திளைத்தனர். அதே நேரம் எல்கேஜி மற்றும் முதலாம் வகுப்பில் புதிதாக சேர்ந்த மழலைகளை பள்ளியில் விட்டுச் செல்ல முடியாமல் அவர்களது பெற்றோர்கள் கண் கலங்கிய காட்சிகளும் அரங்கேறின. பள்ளி திறந்த முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக், காலனி உள்ளிட்ட 13 வகையான கல்வி உபகரணங்கள் வழங்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தங்கு தடையின்றி தொடங்கப்பட்டு உணவும் விநியோகிக்கப்பட்டது. கடந்த திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட இத்திட்டத்தை தற்போதைய தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசும் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு சூடான காலை உணவு வழங்கப்பட்டது. தருமபுரியில் சாம்பார், கோதுமை ரவை உப்புமா மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. தனியார் பள்ளிகளின் கல்விக் கட்டண விவரங்களை விளம்பர பலகைகளிலும் விண்ணப்ப படிவங்களிலும் வெளியிட வேண்டும் என்ற மாநில தகவல் ஆணையம் மற்றும் தனியார் பள்ளிகள் இயக்குநரகத்தின் உத்தரவுகளை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனத்தின் சங்கத்தின் பொதுச் செயலர் கே. பழனியப்பன் தாக்கல் செய்திருக்கும் மனுவில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தனியார் சுயநிதி கல்வி நிறுவனங்கள் வராத நிலையில் இந்த உத்தரவு அதிகார வரம்பை மீறிய செயல் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த உத்தரவுகளுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். இம்மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவுகள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழிக் கொள்கையை திணிக்க மத்திய அரசு முயற்சித்து வரும் சூழலில் அதனை முறியடிக்கும் வகையில் தமிழக அரசு பள்ளிகளில் சிறப்பு செயல் திட்டங்களை கொண்டுவர உள்ளதாக தெரிவித்தார். ஒன்றிய அரசு சிபிஎஸ்இ மூலமாக மும்மொழிக் கொள்கையை திணித்து நம்முடைய இருமொழிக் கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு மாற்றாக அதை முறியடிப்பதற்காக இங்கிருக்கின்ற இந்த பள்ளிகளை, அரசு பள்ளிகளை நவீனத்துவப்படுத்துவது, அரசு பள்ளிகளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பது என்கின்ற ஒரு இலக்கோடு, தொலைநோக்கு பார்வையோடு இந்த ஆண்டு நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நல்லாசிரியர் விருது பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் உடல் அவரது வீட்டில் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் தனியாக வசித்து வந்த ஆசிரியர் இளங்கோவனின் செல்போன் அணைக்கப்பட்டிருந்ததால் உறவினர்கள் சென்று பார்த்தபோது கொலை செய்யப்பட்டு உடல் அழுகிய நிலையில் இருப்பது தெரியவந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் இருசக்கர வாகனத்தில் சென்ற இவரை மர்ம நபர்கள் வழிமறித்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது அவர் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். இதுகுறித்து விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் வந்து ஆய்வு செய்ததோடு குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மதுரை திருப்பரங்குன்றம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். நிர்வாக சீர்கேடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை தயாரிப்பின் ஒரு பகுதியாக நடந்த இந்த ஆய்வில் லஞ்சம் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் கோப்புகள் சரியாக உள்ளனவா என்று சரிபார்த்த அமைச்சர் திருப்பரங்குன்றம் கோவில் நிலம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தென்மேற்கு பருவமழை பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். சென்னை அண்ணாநகர் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் ராம்குமாரின் அலுவலகத்தை திறந்து வைக்க வந்த அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கும் பதிலளித்தார். தேவையான நடவடிக்கையை முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அதற்கான பணிகளை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ கேரளாவிலேயும் மழை துவங்கி இருக்கிறது 2 நாட்களாக. அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் பெரிய பாதிப்பு இல்லாமல் அளவிற்கு அரசு உரிய நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. வந்தவாசி அருகே அரசு தொடக்கப்பள்ளி சமையல் கூடத்தில் கேஸ் சிலிண்டர் தீப்பற்றி எரிந்ததால் மாணவர்கள் அச்சமடைந்தனர். சுண்ணாம்புமேடு அரசு தொடக்கப்பள்ளியில் மதிய உணவை சமைக்கும்போது கேஸ் சிலிண்டரில் தீப்பற்றி விபத்து ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்ட நிலையில் ஈர சாக்குகளை கொண்டு தீ அணைக்கப்பட்டது.
இதனிடையே தீயணைப்பு கருவி வேலை செய்யவில்லை என்றும் உரிய ஆய்வு செய்யாததே விபத்திற்கு காரணம் எனவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை பள்ளிக்கரணை தீ விபத்து தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தீ 1 மணி நேரத்திற்குள் கட்டுப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் விபத்துக்கான காரணம் குறித்து ஆராயப்படும் என்றும் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியில் அடுத்த 2 நாட்களில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். இது ஒரு ஹைலி இன்ஃப்ளேமபிளான ஒரு மெட்டீரியல் RDF. ஸோ என்ன காரணம் உள்ளது டீட்டெயில்டாக ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். தற்போது இந்த தீயை அணைக்கப்பட்டுள்ளது, அதை கண்டெயின் பண்ணியிருக்கோம். இது திருப்பி வேற எங்கேயும் இது படராம இருக்கிறதுக்கு, எக்ஸ்டெண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஃபயர் சர்வீஸோட கோஆர்டினேட் பண்ணி இதை சுத்தி கார்டன் ஆஃப் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இப்ப கூட நம்ம NHM நேஷனல் ஹெல்த் மிஷனோட கோஆர்டினேட் பண்ணி அடிஷனல் ஆம்புலன்ஸ் கொடுத்திருக்கோம். மாநகராட்சியோட மொபைல் கிளினிக் மொபிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் 2-3 டேஸ்ல ஏதாவது ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தா இமிடியட்லி அட்டென்ட் பண்ணுவோம். ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணிடுவோம், கட்டாயமா பண்ணிடுவோம். பொதுமக்கள் இதன் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற மக்கள், பயணிகள் எந்த அச்சுறுத்தலும் தேவையில்லை, எந்த பதற்றமும் தேவையில்லை. Fire is fully under control. Smoke will be controlled in another 2 hours. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு நேர குற்றங்களை தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் நள்ளிரவில் நேரடியாக களமிறங்கி ரோந்து பணியில் ஈடுபட்டனர். காவலர்களுடன் இணைந்து முக்கிய வீதிகள், வணிக வளாகங்கள் மற்றும் கடைகள் நிறைந்த பகுதிகளில் அவர்கள் நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இந்த அதிரடி சோதனையின் போது நள்ளிரவில் இருசக்கர வாகனங்களில் தேவையில்லாமல் சுற்றித் திரிந்த இளைஞர்களை பிடித்த காவல்துறையினர் அவர்களை கடுமையாக எச்சரித்து அனுப்பினர். இரவு நேர குற்றங்களை தடுக்க கள்ளக்குறிச்சி நகரின் அண்ணா நகர், ஏமப்பேர் உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சனாஸ் தலைமையில் காவல்துறையினர் நள்ளிரவில் வீதி வீதியாக நடந்து சென்று தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அதிவேகமாக வந்த வாகனங்கள் மற்றும் நம்பர் பிளேட் இல்லாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதேபோல தருமபுரியிலும் காவல்துறையினர் வாகனங்களை தவிர்த்து தெரு தெருவாக நடந்து சென்று விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையங்களில் இருந்த பெண்களிடம் அவசர உதவிக்கு 100 மற்றும் காவலன் செயலியை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தினர். தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற சிறுவாபுரியில் 1500 ஆண்டுகள் பழமையான அகஸ்தீஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது கூடியிருந்த பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என்று முழக்கமிட்டு வழிபாடு நடத்தினர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள புதுமாரியம்மன் மற்றும் மகாமாரியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா உற்சாகமாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சென்னை வேளச்சேரியில் மதுபோதையில் அதிவேகமாக காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய 2 பெண்கள் உட்பட 7 பேரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். அப்போது மதுபோதையில் இருந்தவர்கள் பொதுமக்களை நோக்கி ஆபாச சைகை காட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற கிண்டி காவல்துறையினர் காரில் இருந்தவர்களை முறையாக பரிசோதிக்காமல் காவல் நிலையம் வரக்கூறி அனுப்பி வைத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வானகரம் அருகே பைக் மீது கார் மோதிய விபத்தில் பெண் IT ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்தார். கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த கோமதி என்ற பெண் IT நிறுவனத்திற்கு செல்ல அம்பத்தூரிலிருந்து ராபிடோ பைக்கில் பயணித்துள்ளார். வானகரம் சுங்கச்சாவடி அருகே பின்னால் அதிவேகமாக வந்த கார் ஒன்று பைக் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் கோமதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த பைக் ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பவானிசாகர் அணையிலிருந்து வண்டல் மண்ணை அள்ளுவதற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதற்கு எதிராக சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் இணை இயக்குநர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி வண்டல் மண் அள்ள வனத்துறை வழியாக தினசரி 100 லாரிகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பருவமழை தொடங்க உள்ளதால் கூடுதலாக 50 லாரிகளை அனுமதிக்க கோரி போராட்டம் நடைபெற்றது. கூடுதல் வாகனங்களுக்கு சட்டப்படி அனுமதி இல்லை என்று அதிகாரிகள் விளக்கியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்ட விவசாயிகள் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து வருகின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் வட்டப்பாறை பகுதியில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தலை தடுக்க கோரி பழங்குடியின மக்கள் தீப்பந்தம் ஏந்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். களியல் வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் அடிக்கடி ஊருக்குள் நுழையும் யானைகளால் மக்கள் அச்சத்துடன் வசிப்பதாக கூறி போராட்டம் நடத்தினர். சம்பவ இடத்திற்கு வந்த வனச்சரக அலுவலர் யானை நடமாட்டத்தை கண்காணித்து தினசரி ரோந்து பணி மேற்கொள்ளப்படும் என்றும் யானையை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணை முன்பாக உள்ள தடுப்பணையில் மூழ்கி சிறுமி உயிரிழந்தார். விலக்கு பகுதியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி ஹேமாஸ்ரீ தனது தாயாருடன் வைகை அணைக்கு முன்பாக உள்ள தடுப்பணை பகுதிக்கு துணி துவைக்கச் சென்றுள்ளார். அப்போது தண்ணீரில் இறங்கி விளையாடிய சிறுமி எதிர்பாராத விதமாக அங்கிருந்த ஆழமான சேற்றுப் பகுதியில் சிக்கி மூழ்கி உயிரிழந்தார். சென்னை அம்பத்தூரில் தண்ணீர் நிரப்பியிருந்த பிளாஸ்டிக் ட்ரம்முக்குள் தலைகீழாக விழுந்து 2 வயது பெண் குழந்தை உயிரிழந்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கலையரசன் இந்துமதி தம்பதியின் குழந்தை அம்பத்தூரில் உள்ள தாத்தா வீட்டில் வளர்ந்து வந்தது. விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென்று காணாமல் போன நிலையில் பிளாஸ்டிக் ட்ரம்முக்குள் உயிரிழந்து கிடந்துள்ளது. தம்பதியர் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழும் நிலையில் குழந்தையின் மரணம் குறித்து காவல்துறையினர் பெற்றோரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இமாச்சல பிரதேசத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த திருப்பூரைச் சேர்ந்த 3 பேரது உடல்கள் சொந்த ஊருக்கு எடுத்து வரப்பட்டன. பள்ளத்தாக்கில் ஜீப் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஈரோட்டைச் சேர்ந்த தொழிலதிபர் கார்த்திகேயன், அவரது மனைவி மணிமாலா மற்றும் மகன் நந்தன் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். 1650 அடி ஆழ பள்ளத்தாக்கிலிருந்து மீட்கப்பட்ட அவர்களது உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு விமானம் மூலம் கோவைக்கு கொண்டுவரப்பட்டது. அங்கிருந்து மணிமாலாவின் சொந்த ஊரான திருப்பூருக்கு உடல்கள் கொண்டுவரப்பட்டு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருச்சி மற்றும் பாலக்காடு ரயில் கோட்டங்களில் நடைபெறவுள்ள மேம்பாட்டுப் பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. காலை 4:10 மணிக்கு இயக்கப்படும் திருப்பதி புதுச்சேரி ரயில் வரும் 6, 10, 13, 17, 20, 24, 27 ஆகிய தேதிகளில் விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும். இதே நாட்களில் தாம்பரத்திலிருந்து விழுப்புரத்திற்கு காலை 9:40 மணிக்கு இயக்கப்படும் ரயில் முண்டியம்பாக்கம் வரை இயக்கப்படும். கேரள மாநிலம் பாலக்காடு ரயில் கோட்டத்தில் நடைபெறும் மேம்பாட்டுப் பணிகளின் காரணமாக மங்களூரு சென்னை இடையே இயக்கப்படும் ரயில் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை கடற்கரையிலிருந்து நாளை இரவு 11:40, 11:59 மணிக்கு புறப்பட்டு தாம்பரம் செல்லும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. கூடுவாஞ்சேரியிலிருந்து நாளை இரவு 11:20 மணிக்கு புறப்பட்டு சென்னை கடற்கரை வரும் மின்சார ரயிலும், செங்கல்பட்டிலிருந்து நாளை இரவு 11 மணிக்கு புறப்பட்டு சென்னை கடற்கரைக்கு வரும் மின்சார ரயிலும் தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே பகுதி நேரம் ரத்து செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மின்வாரிய தலைமையகத்தில் மிக முக்கிய ஆவணங்கள் அடங்கிய 10க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் மாயமாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் நிலக்கரி கொள்முதல் டெண்டர் தொடர்பான மிக முக்கியமான ஆவணங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. தாவேக்க ஆட்சிக்கு வந்த வேகத்தில், அதாவது மே 16, 17 ஆகிய தேதிகளில் அலுவலகத்தில் குறைந்த அளவிலான பணியாளர்கள் மட்டுமே இருந்ததாகவும் அப்போது ஹார்ட் டிஸ்குகள் மாயமாகியுள்ளதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. அதேபோல அலுவலகத்தின் சில முக்கியமான பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களும் 5 ஆண்டுகளுக்கு முன்பே அகற்றப்பட்டுள்ளது தற்போது தெரியவந்துள்ளது. அமைச்சர் நிர்மல்குமார் ஆய்வு செய்த சில நாட்களில் இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதனையடுத்து அதிகாரியின் புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்த சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் சிசிடிவி கேமரா அடிப்படையில் இருவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டது குறித்து விசாரணை நடைபெறுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விசாரணைக்கு பின்னர் இச்சம்பவத்தின் பின்னணி குறித்து தெரிவிக்கப்படும் என்றார். காணாமல் போனதாக போன மாதம் ரிப்போர்ட் செய்யப்பட்டது. ஸோ அங்கே இருக்கிற விஜிலன்ஸில் முதல் கட்டமாக அலுவல் ரீதியாக அவங்கெல்லாம் விசாரணை செய்துவிட்டு காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டு இதுவரை காவல்துறை அவங்களுடைய விசாரணையை ஒரு சில பேர் செக்யூர் பண்ணியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து விசாரிச்சுட்டு வராங்க.
இன்னும் ஒரு சில பேரை கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ இதில் யார் யார் சம்மந்தப்பட்டதோ, என்ன மாதிரியான இன்டென்ஷனோடு இதெல்லாம் திருடப்பட்டுச்சு, எதனாலன்னு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இது விசாரணை முடிந்த பிறகு என்னென்ன மாதிரியான எந்த எண்ணத்தில் இது திருடப்பட்டதுன்னு சொல்லிட்டு காவல்துறையினரால் தெரிவிக்கப்படும். தமிழகத்தில் நாளை 3 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், தென்காசி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகை, திருவாரூர், தஞ்சை மாவட்டங்களிலும், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவள்ளூர், வேலூர், செங்கல்பட்டு, ஈரோடு மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நாளை அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 6ஆம் தேதி முதல் வெப்பநிலை குறையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும், நாளை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் அரசு பள்ளியில் காலை உணவு திட்டத்தை தாவேகா நிர்வாகிகள் ஆய்வு செய்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பானாதுரை அரசு தொடக்கப் பள்ளியில் தாவேகா மாவட்ட பொருளாளர் விஜய் சந்திரன் மற்றும் மாநகர செயலர் முருகானந்தம் ஆகியோர் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்து அதனை முகநூலிலும் பதிவிட்டிருக்கின்றனர். மக்கள் பிரதிநிதியாக அல்லாத தாவேகா நிர்வாகிகள் அரசு பள்ளிக்குள் நுழைந்து ஆய்வு செய்தது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகி உள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சிறுத்தை தாக்கியதில் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்தார். இரும்பு பாலம் பகுதியில் வளர்ப்பு நாயை பிடிக்க வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தையை கஜேந்திரன் என்பவர் விரட்ட முயன்றதாக தெரிகிறது. அப்போது சிறுத்தை தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். முதியவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் சிகிச்சைக்காக கூடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே பாப்பாங்குளம் பகுதியில் கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராடினர். பயிர்க்கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஊர்வலமாக சென்று போராட்டம் செய்து மறைக்குளம் கூட்டுறவு கடன் சங்க செயலாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சுற்றுலா தலத்தில் நுழைவு பகுதியான சோளக்காட்டில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. சோளக்காடு பகுதியில் சாலை ஓர ஆக்கிரமிப்புகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து நெடுஞ்சாலை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்ற டி.கே. சிவக்குமார் இளைஞர் நலன் மற்றும் உட்கட்டமைப்பிற்கான முக்கிய திட்டங்களை அறிவித்துள்ளார். மாணவிகளுக்கு மட்டுமே இருந்த இலவச பஸ் பாஸ் திட்டம் இனி அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். அரசு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் இளைஞர்களுக்கு தனியார் வேலைகள் பெற்றுத்தரப்படும். மேலும் 56,000 அரசு பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். இளைஞர்களின் திறமைகளை ஊக்குவிக்க 10,000 மன்றங்கள் அமைக்கப்பட்டு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும். பெங்களூருவில் விடுபட்ட சாலைகளை தார் சாலைகளாக மேம்படுத்த 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். கிராமப்புற மக்கள் இடம்பெயர்வதை தடுக்க விவசாயிகளுக்கு பிரத்யேக திட்டமும் விரைவில் தொடங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் மற்றும் லடாக் மத்திய ஆட்சிப் பகுதிகளை இணைக்கும் சோஜிலா சுரங்கப்பாதை பணிகள் நிறைவு தருவாயில் உள்ளன. சுரங்கத்தை குடையும் கடைசி கட்ட பணி மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி முன்னிலையில் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 14 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6,808 கோடி ரூபாய் செலவில் இந்த பாதை அமைக்கப்படுகிறது. இப்பாதை மூலம் காஷ்மீரில் கந்தர்பாலுக்கும் லடாக்கிற்கு மினாமாக்கிற்கும் இடையிலான பயண தூரம் 3 மணி நேரத்திலிருந்து 15 நிமிடங்களாக குறையும். பயணிகள் போக்குவரத்து தவிர போர்க்காலங்களில் கடுமையான குளிர் நிலவும் சூழல்களிலும் எதிரிகளின் கண்காணிப்பில் சிக்காமலும் படைகளை கொண்டு செல்ல இச்சுரங்கப்பாதை வெகுவாக உதவும் என்று கூறப்படுகிறது.
கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்ற டி.கே. சிவக்குமார் இளைஞர் நலன் மற்றும் உட்கட்டமைப்பிற்கான முக்கிய திட்டங்களை அறிவித்துள்ளார். மாணவிகளுக்கு மட்டுமே இருந்த இலவச பஸ் பாஸ் திட்டம் இனி அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். அரசு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் இளைஞர்களுக்கு தனியார் வேலைகள் பெற்றுத்தரப்படும். மேலும் 56,000 அரசு பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். இளைஞர்களின் திறமைகளை ஊக்குவிக்க 10,000 மன்றங்கள் அமைக்கப்பட்டு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும். பெங்களூருவில் விடுபட்ட சாலைகளை தார் சாலைகளாக மேம்படுத்த 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். கிராமப்புற மக்கள் இடம்பெயர்வதை தடுக்க விவசாயிகளுக்கு பிரத்யேக திட்டமும் விரைவில் தொடங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள வெனிசுலா நாட்டின் தற்காலிக அதிபர் டெஸ்லி ரோட்ரிகஸுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். எரிசக்தி, வர்த்தகம், முதலீடுகள் உள்ளிட்ட தலைப்புகளில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. குறிப்பாக வெனிசுலாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை அதிகரிப்பது குறித்து இரு தலைவர்களும் பேசியதாக தெரிகிறது. மேற்காசிய தாக்குதலுக்கு பின்னர் அங்கிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வது கடினமாகியுள்ள நிலையில் வெனிசுலாவிலிருந்து அதன் இறக்குமதியை இந்தியா அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா சிறைபிடித்துள்ள நிலையில் டெஸ்லி ரோட்ரிகஸ் தற்காலிக அதிபராக இருந்து வருகிறார். மோடி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் கல்வி முறையை சீரழித்ததன் விளைவை இளைஞர் சமுதாயம் எதிர்கொண்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு ஒத்திவைப்பால் மனமுடைந்த மாணவி ஆகான்ஷா தற்கொலை செய்து கொண்டார் என்று வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி இவ்வாறு பதிவிட்டுள்ளார். ஆகான்ஷாவை மருத்துவராக அவரது தந்தை 3 லட்சம் கடன் வாங்கியதாகவும் கடனை அடைக்க சமையல்காரராகவும் வேலை பார்த்ததாகவும், ஆனால் வினாத்தாள் கசிவு விவகாரத்தால் அம்மாணவி தற்கொலை செய்து கொண்டதாகவும் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். அவர் ஒரு தந்தையாக தன் கடமையை செய்தார் என்றும் அரசு தன் கடமையை சரிவர செய்ததா என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆகான்ஷாவின் மரணம் தற்கொலை அல்ல என்றும் அது ஊழல் நிறைந்த சீர்குலைந்த அமைப்பின் விளைவு என்றும் ராகுல் கூறியுள்ளார். வடகொரியாவில் அணு ஆயுத எரிபொருளை உற்பத்தி செய்யும் புதிய அதிநவீன ஆலை திறக்கப்பட்டுள்ளது. இது ஒரு யுரேனியம் செறிவூட்டல் ஆலை என்றும் வடகொரியாவின் அணுசக்தி நடவடிக்கைகளை அமெரிக்காவுடன் இணைந்து கூர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த ஆலையின் இருப்பிடம் மற்றும் எப்போதிலிருந்து செயல்பட தொடங்கும் என்பது குறித்த விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. எனினும் ஆலையின் புகைப்படங்களை வடகொரிய அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவே வடகொரியாவின் அணு ஆயுத திட்டத்தை விரிவாக்குவதாக அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்திருக்கிறார். இந்திய சந்தைகளில் அந்நிய முதலீடுகளை அதிகளவில் ஈர்க்க புதிய சலுகை ஒன்றை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்திய அரசின் கடன் பத்திரங்களில் அந்நிய முதலீட்டாளர்கள் முதலீடு செய்து பெறும் லாபத்திற்கு 12.5 விழுக்காடு மூலதான ஆதாய வரி விதிக்கப்பட்டு வந்த நிலையில் அவ்வரி தற்போது விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான மாற்றங்களை வருமான வரி சட்டத்தில் மேற்கொள்ள மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய பங்குச் சந்தைகளில் இருந்து அந்நிய முதலீடுகள் கடந்த சில மாதங்களாக மிக அதிக அளவில் வெளியேறி வருகின்றன. இது அரசுக்கு அந்நிய செலாவணி நெருக்கடியை ஏற்படுத்துவதோடு டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பும் குறைய காரணமாகியுள்ளது. கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்ற டி.கே. சிவக்குமார் இளைஞர் நலன் மற்றும் உட்கட்டமைப்பிற்கான முக்கிய திட்டங்களை அறிவித்துள்ளார். மாணவிகளுக்கு மட்டுமே இருந்த இலவச பஸ் பாஸ் திட்டம் இனி அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். அரசு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் இளைஞர்களுக்கு தனியார் வேலைகள் பெற்றுத்தரப்படும். மேலும் 56,000 அரசு பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். இளைஞர்களின் திறமைகளை ஊக்குவிக்க 10,000 மன்றங்கள் அமைக்கப்பட்டு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும். பெங்களூருவில் விடுபட்ட சாலைகளை தார் சாலைகளாக மேம்படுத்த 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். கிராமப்புற மக்கள் இடம்பெயர்வதை தடுக்க விவசாயிகளுக்கு பிரத்யேக திட்டமும் விரைவில் தொடங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஓராண்டுக்குள் பிரதமர் மோடி பதவியில் இருக்க மாட்டார் என்றும் நாட்டில் நெருக்கடி நிலை போன்ற சூழல் உருவாகலாம் என்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூறியதற்கு பாஜக பதிலடி கொடுத்துள்ளது. ராகுல் காந்தியை பொய் பரப்புரையின் தலைவர் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் ஷெஹ்சாத் பூனாவாலா கூறியிருக்கிறார். இந்தியாவில் இந்திரா காந்தியால் மட்டுமே அவசர நிலை கொண்டுவரப்பட்டு அரசியல் சாசனம் நசுக்கப்பட்டது என்று அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது உண்மையான அவசர நிலையும் உள்நாட்டு புரட்சியும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே நடப்பதாகவும் நாட்டை அவதூறாக பேசுவதை ராகுல் காந்தி நிறுத்த வேண்டும் என்றும் பூனாவாலா தெரிவித்திருக்கிறார்.
அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் இந்திய விமானப்படையின் சுகோய் 30 MKI போர் விமானம் முதல் முறையாக வெற்றிகரமாக தரையிறங்கி சாதனை படைத்துள்ளது. பொதுமக்கள் பயன்படுத்தும் பயணிகள் விமான நிலையத்தில் ஒரு போர் விமானம் தரையிறக்கப்பட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அவசர காலங்களில் நாட்டின் பாதுகாப்பு தேவைகளுக்கும் போர் விமானங்களை விரைவாக இயக்கும் விமானப்படையின் தற்காப்பு நெகிழ்வுத்தன்மைக்கும் இந்த சோதனை ஓட்டம் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு பிரசாத விற்பனை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இந்த ஆண்டு மே மாதத்தில் 1,21,00,000க்கும் அதிகமான லட்டுகள் விற்பனையாகியுள்ளன. 2024 மே மாதத்தில் 1,01,00,000 லட்டுகளும், கடந்த ஆண்டு 1,10,00,000 லட்டுகளும் விற்பனையாகியிருந்த நிலையில் இந்த ஆண்டு இதுவரை இல்லாத அளவு அதிக லட்டுகள் விற்பனையாகியுள்ளன. திருப்பதி தேவஸ்தானத்தில் பக்தர்களின் தேவையை நிறைவேற்ற நாளொன்றுக்கு சராசரியாக 4,08,000 லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. கோடை விடுமுறை காலத்தில் ஏராளமான பக்தர்கள் வருகையால் லட்டு விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளது. இந்தியாவின் பெட்ரோல், டீசல் போன்ற சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் ஏற்றுமதி கடந்த மே மாதத்தில் நாளொன்றுக்கு 9,30,000 பீப்பாய்களாக குறைந்துள்ளது. கடந்த 2022 அக்டோபருக்கு பிறகு இந்த அளவுக்கு ஏற்றுமதி குறைவது இதுவே முதல் முறை. சுத்திகரிப்பு நிலையங்களின் பராமரிப்பு பணி, உள்நாட்டு தேவை அதிகரிப்பு மற்றும் புதிய வரி விதிப்பு காரணமாக இந்தியாவின் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதி குறைந்துள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளின் அளவுகளை முறைப்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய அரசு இறங்கியுள்ளது. இது தொடர்பான விதிமுறைகளை விரைவில் வெளியிட இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது சந்தையில் உள்ள 850 மில்லிலிட்டர், 950 மில்லிலிட்டர் போன்ற மாறுபட்ட அளவுகளால் நுகர்வோர் விலையை ஒப்பிட்டு பார்ப்பது கடினமாக உள்ளது. இந்த புதிய தரப்படுத்துதல் மூலம் விலை வெளிப்படைத்தன்மை அதிகரித்து நுகர்வோர் ஏமாறுவது தடுக்கப்படும் என்று அத்துறையினர் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி ரயில் நிலைய வளாகத்தில் இருந்த மசூதி மற்றும் தர்கா இடித்து அகற்றப்பட்டுள்ளன. இந்த இடம் ரயில்வேக்கு சொந்தமானது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து ரயில்வே நிர்வாகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. முன்னதாக இதே பகுதியில் இருந்த அனுமன் கோயிலிலும் சில மாதங்களுக்கு முன்பு அகற்றப்பட்டது. இந்த இடிப்பு நடவடிக்கையை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த மசூதியும் தர்காவும் நீண்ட காலமாக இங்கு இருப்பதாக அவற்றை நிர்வகித்து வந்தவர்கள் வாதிட்டனர். ஆனால் உரிய நில அளவை ஆவணங்களுடன் ரயில்வே தரப்பு வாதாடியதால் நீதிமன்றம் அவற்றை அகற்றுவதற்கு அனுமதி அளித்தது. மாருதி சுசுகி நிறுவனம் 100 விழுக்காடு எத்தனால் எரிபொருளில் இயங்கக்கூடிய இந்தியாவின் முதல் கலப்பு எரிபொருள் காரை அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, ஹர்தீப் சிங் புரி ஆகியோர் முன்னிலையில் இந்த கார் அறிமுகம் செய்யப்பட்டது. பிளக்ஸ் பியூவல், அதாவது கலப்பு எரிபொருள் கார் என்பது பெட்ரோலிலும் இயங்கும் 100 விழுக்காடு எத்தனாலிலும் இயங்கும் திறன் கொண்டதாகும். கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கவும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்கவும் இந்த எத்தனால் கார் பெரிதும் உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேகனார் மாடலான இதன் ஆரம்ப விலை 8 லட்சம் ரூபாய் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உகாண்டாவில் பரவும் எபோலா வைரஸ் பாதிப்பிலிருந்து அந்நாட்டு மக்களை காக்க இந்தியா அவசரகால மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான பிரம்மாண்ட C-17 குளோப் மாஸ்டர் சரக்கு விமானம் மூலம் அத்தியாவசிய மருத்துவ பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் உகாண்டாவுக்கு கொண்டு செல்லப்பட்டன. உகாண்டாவில் தீவிரமடைந்து வரும் எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தவும் அங்குள்ள மக்களுக்கு அவசர மருத்துவ சிகிச்சைகளை வழங்கவும் இந்தியா உதவிக்கரம் நீட்டியுள்ளது. கால்பந்து ஜுரம் உலகை உலுக்கும் நிலையில் உலகக்கோப்பை நினைப்பொருட்களின் பிரம்மாண்ட ஏலம் லண்டனில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்திய மதிப்பில் 22 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் பொருட்கள் ஏலத்திற்கு வந்துள்ளன. பட்ஸ் ஏல நிறுவனம் ஜாம்பவான் பீலேயின் 1958 உலகக்கோப்பை வெற்றி பதக்கம் மிக உயர்ந்த மதிப்பில் ஏலத்திற்கு வந்துள்ளது. 1986 ஆண்டு உலகக்கோப்பையில் மாரடோனா கடவுளின் கை என்று புகழ்பெற்ற கோலை அடித்தார். அந்த போட்டியில் இங்கிலாந்து கோல்கீப்பர் பீட்டர் ஷில்டன் பயன்படுத்திய ஜெர்சி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் ஏலம் விடப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நீருக்கடியிலான ஹாக்கி விளையாட்டு வேகமாக பிரபலமடைந்து வருகிறது. நீச்சல், மூச்சடக்குதல் மற்றும் குழு பணியை இணைக்கும் இந்த தனித்துவமான விளையாட்டில் ஆண்கள் மற்றும் பெண்கள் இணைந்து துபாயில் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது 100க்கும் மேற்பட்ட சர்வதேச வீரர்கள் உள்ள நிலையில்
வரும் ஆகஸ்ட் மாதம் இந்தோனேஷியாவில் நடைபெறவுள்ள ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிக்கு ஐக்கிய அரபு அமீரக குழு தயாராகி வருகிறது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி முன்னாள் கேப்டன் வாசிம் அக்ரம் ஹஜ் புனித யாத்திரையின் போது செய்த செயல் சர்ச்சைக்கு வழிவகுத்திருக்கிறது. ஹஜ் யாத்திரையின் முக்கிய வழிபாடான ரமி அல் ஜுமராத் எனப்படும் சைத்தான் மீது கல்லெறியும் சடங்கு நிகழ்வின் போது வாசிம் அக்ரம் தனது புகழ்பெற்ற இடதுகை பந்துவீச்சு பாணியை அச்சு அசலாக பிரதிபலித்து தூண்களை நோக்கி கற்களை எறிந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது. இந்த வீடியோவை கிரிக்கெட் ரசிகர்கள் பலர் தங்களின் பழைய நினைவுகளுடன் ஒப்பிட்டு நகைச்சுவையாக ரசித்தும் பகிர்ந்தும் வருகின்றனர். அதே வேளையில் மிகவும் புனிதம் மிக்க ஆன்மீக வழிபாட்டு சடங்கின் போது இதுபோன்ற விளையாட்டுத்தனமான அணுகுமுறை முறையற்றது என்று சிலர் வாசிம் அக்ரமுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, இவ்வாறு செய்ய வாசிம் அக்ரமுக்கு விருப்பமில்லை என்பதும் உடன் சென்ற விளையாட்டு நிகழ்ச்சி தொகுப்பாளரான ஃபக்ர் ஆலம் கேட்டுக்கொண்டதன் பேரிலேயே வீடியோவுக்காக இவ்வாறு அவர் செய்தார் என்பதும் தெரியவந்துள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக பழனிசாமி, பன்னீர்செல்வம் தரப்பினர் தாக்கல் செய்திருந்த அனைத்து வழக்குகளையும் முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் கட்சி நீக்கத்துக்கு எதிராக ஓபிஎஸ் தரப்பு தொடர்ந்த வழக்குகள் நிலுவையில் இருந்தன. தற்போது ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவிலும், ஜேசிடி பிரபாகரன் தாவேகாவிலும் இணைந்து விட்டதால் வழக்குகளை திரும்பப் பெற ஓபிஎஸ் தரப்பு கடிதம் அளித்தது. இதனை ஏற்ற நீதிபதி குமரேஷ் பாபு வழக்குகளை வாபஸ் பெற அனுமதியளித்தார். அரசின் புதிய விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்டுள்ள புதிய திட்டத்தின் கீழ் மொத்த தேசிய நிதி ஒதுக்கீடு 95,692 கோடி ரூபாய். இதில் தமிழ்நாட்டிற்கு 3,923 கோடி ரூபாய் மட்டுமே கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. 16வது நிதிக்குழுவின் புதிய பரிந்துரைகளால் தமிழ்நாட்டின் பங்கு 9.97 விழுக்காட்டிலிருந்து 4.10 விழுக்காடாக குறைகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறுமதிப்பீடு மற்றும் மறுகூட்டலுக்கு 56,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு முதல் முறையாக OSM எனப்படும் இணையவழி மதிப்பீடு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட 3 விழுக்காடு குறைந்திருக்கிறது. பல மாணவர்கள் குறைந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். முறையாக விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்யப்படவில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் எழுந்திருக்கின்றன. கேரள அரசின் கடன் 5,07,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக முதல்வர் வி.டி. சதீசன் வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. மேலும் பல்வேறு தரப்பினருக்கு செலுத்த வேண்டிய தொகை 49,000 கோடி ரூபாய் நிலுவையில் இருப்பதாகவும் வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அரசு ஊழியர் ஊதியம், ஓய்வூதியம், மானியம் ஆகியவற்றுக்கே ஒட்டுமொத்த வருவாயில் 77% சென்று விடுவதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.